ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி ரைஸில் ஈஸியாக டக்குன்னு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன். இதில் 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு, சீரகம், ஒரு பிரியாணி இது எல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே உள்ளே சேர்த்திக்கலாம். இதை நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கியாச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் உள்ளே சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான மசாலா பொருள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், கல்லுப்பு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 200 கிராம் காளான நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணக்கியாச்சு. நான் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி உள்ளே ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.